அரசாங்கம் தன் அதிகாரத்தின் மூலமாக அச்சுறுத்தி மிரட்டி பணிய வைத்து விடலாம் என்று எத்தனிக்கிற போது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை மாநில அரசுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் வேண்டும். முதலில் எனக்கு சலுகை வேண்டாம், என் உரிமை வேண்டும் என்று சொல்லுகிற துணிச்சல் மிக்க ஒரு ஆட்சியாளர் வேண்டும். அது இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது மட்டுமில்லை, மக்களும் சேர்ந்து இருக்க வேண்டும், இளைஞர்களும் சேர்ந்து இருக்க வேண்டும், படிக்கிற பிள்ளைகளும் சேர்ந்து இருக்க வேண்டும். யாரோ 4 பேர் இந்தி படித்தால் என்ன தவறு என்று கேட்கிற போது தவறு என்று சொல்லவில்லை, படித்தால்தான் வாழ்வு என்று சொல்வதைத்தான் நாங்கள் ஏற்க மறுக்கிறோம். எதற்கு மாற்றாக, எதற்கு ஈடாக? எனக்கு என்ன மொழி இல்லையா, எனக்கு என்ன வரலாறு இல்லையா, தொன்மை இல்லையா? எங்களுடைய இலக்கியத்தை தூக்கி வைக்கிறோம் பாருங்கள், அதற்கு ஈடாக உலகத்தில் எதையாவது கொண்டு வந்து வைப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழிக்கு மாற்றாக எழுத்து வடிவம் இல்லாத, வரலாறு இல்லாத, சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய இலக்கிய செறிவு இல்லாத இன்னொரு மொழி வந்து அதிகாரத்தின் மூலமாக ஆள நினைக்குமேனால் அதிகாரத்திற்கு பணிகிற கூட்டம் தமிழ்நாட்டில் இல்லை.